அந்த வருடத்து வைகாசி மாதம், வைகாசி மாதம்னா ஏப்ரல், மே, மே, ஜூன். அந்த மாத பௌர்ணமி எடுத்து பார்த்தீங்கன்னா, கேட்டை நட்சத்திரத்தில் வந்தது. அன்றைக்கு கிழமை எதுனா செவ்வாய்க்கிழமை. அதுபோல நிகழ்ந்தால் அந்த நகரம் அழியும்னு இருக்கு. விஞ்ஞானத்தை விடவும் பல விஷயங்களில் முன்னேற்றம் அடைந்தது ஜோதிடம். ஆனா, அது மூடி மறைக்கப்படுறது. இப்போ ஜோதிடம் என்பது புகை படிந்த ஓவியம் போல இருக்கு. உண்மையிலே சொன்னா, எல்லா முறையும் விஞ்ஞானம் இயற்கை சீற்றத்துல தோல்வியை தான் சந்தித்தது. விஞ்ஞானத்தால சுனாமியையோ, பூகம்பத்தையோ முன்னரே கண்டுபிடிக்க முடிந்திருந்தால் பல லட்சம் உயிர்களை நாம் இழந்திருக்கலாம். மருத்துவ உலகம் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நீங்க ஏங்க எல்லாமே இதுல இருக்கு. அவர் 20ஆம் தேதி மார்ச் காலை 8 மணிக்கு கண் விழிக்கிறார். அப்போ 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று பூர்வ ஜென்ம கர்மா அல்லது இந்த பிறவியில் நாம் செய்த தவறு. இதுதான் இந்த 2த்தையும் கணக்கு போட்டு எது பூர்வ ஜென்ம வினை பயன் கண்டுபிடிக்கும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அறிகிற சுதன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான். ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் சார்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். சார் இப்போ எனக்கு என்ன ஒரு நான் டாபிக் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடமும் அறிவியலும் இதுதான் தலைப்பு. இதோட காலப்போக்கில் ஜோதிடமும் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு வருது, அறிவியல் எக்ஸ்ட்ரானரியா வளர்ந்துட்டு வருது. இந்த 2 விஷயங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன சார்? ஏன்னா நிறைய பேர் வந்து பஞ்சாங்கம்னு சொல்றாங்க. பஞ்சாங்கத்தை வச்சு ஜோசியம், திருக்கணிதம், இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஜோதிடத்துக்குள்ள வருது. அந்த காலத்திலே எப்படி கணிச்சாங்க தெரியுமா? பிளானட்ஸ் எல்லாம் வந்து அறிவியலுக்கு முன்னாடியே பஞ்சாங்கத்தை வச்சு கணிச்சதா நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஜோதிடம் வந்து அறிவியலுக்கு முன்னாடியே இருந்தது அப்படிங்கிறதா, அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் முன்னாடி ஜோதிடம் இருந்தது. இதுக்கு 2த்துக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்ட தொடர்பு சார்? வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். அறிவியலுக்கு வெகு காலத்திற்கு முன்னாலேயே ஜோதிடம் இருந்திருக்கு. இப்போ அறிவியலுடைய விஞ்ஞான முயற்சி ஒரு வளர்ச்சியெல்லாம் 300 வருடமாக தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி அதிகமாக கிடையாது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பழந்தமிழர்கள் ஜோதிடத்தில் பெரிய வல்லுநர்களாக இருந்திருக்காங்க. ஜோதிடத்துக்கு அடிப்படையே வானசாஸ்திரம். அதாவது கிரகங்களுடைய நகர்வுகள், அந்த நகர்வுகள் பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களை எப்படி பாதிக்கிறது, ஆர் டைமிங் ஆஃப் ஈவெண்ட், நிகழ்வின் காலகட்டங்கள். இது எப்படின்னா அனுபவத்தால் உணர்ந்து சொன்னது தான் ஜோதிடம். விஞ்ஞானத்தை விடவும் பல விஷயங்களில் முன்னேற்றம் அடைந்தது ஜோதிடம். ஆனால் அது மூடி மறைக்கப்படுறது. இப்போ ஜோதிடம் என்பது புகைப்படிந்த ஓவியம் போல இருக்கு. புகைப்படிந்த ஓவியம் போல. நல்ல ஓவியம், ஆனால் புகைப்படிஞ்சிருந்தா ஒரு பழைய வீடு அது போல இருக்க தவிர நல்ல வளமான ஒரு விஞ்ஞானம் ஜோதிடன்றது. இப்போ விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்று மழை பொழிவு, இயற்கையுடைய சீற்றம். இன்று வரைக்கும் பூகம்பத்தை விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் இப்பவும் அதான் உண்மை. சுனாமியை விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உண்மையிலே சொன்னா எல்லா முறையும் விஞ்ஞானம் இயற்கை சீற்றத்தில் தோல்வியை தான் சந்தித்தது.
விஞ்ஞானத்தால் சுனாமியையோ பூகம்பத்தையோ முன்னரே கண்டுபிடிக்க முடிந்திருந்தால் பல லட்சம் உயிர்களை நாம் இழந்திருக்க மாட்டோம் உலகளாவில். இப்போவும் தினந்தோறும் நடக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுதான் உண்மை. மழையை 3 நாளைக்கு முன்னாடி தான் ஓரளவுக்கு சொல்ல முடிகிறது. இந்த அளவுல ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறது 3 நாள் முன்னாடி தான். அதுக்கு அதை விட ஒரு வளர்ச்சி அடைந்த விஞ்ஞானம் இன்று வரைக்கும் கிடையாது. அதுலேயே கூட அந்த வானிலை அறிக்கையை பார்த்தா உங்களுக்கு தெரியும். மிதமாகவோ கனமாகவோ விட்டு விட்டோ அல்லது வறண்ட வானிலையோ நிலவும்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாம் வந்துட்டா இது பேர் அறிக்கையே கிடையாது. மொத்தமே இவ்வளோ தானே. மொத்தமான ப்ரிடிக்ஷன் இவ்வளோ. ஒன்று வறண்ட வானிலை, மிதமான மழை, கனமழை, மிக கனமழை, மிக கனமழை அல்லது வறண்ட வானிலை, அதிமிக கனமழைன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு பேர் ப்ரெடிக்ஷனே கிடையாது. ஜோதிடம் என்ன சார் சொல்லுது? நீங்கள் சொல்கிறீங்களா? ஜோதிடத்தில் கர்ப்போட்டம்னு ஒரு கணக்கு இருக்கு. கர்ப்போட்டம் என்றால் 6 மாதத்திற்கு முன்னால் எந்த நாளில் மழை வரும்னு கண்டுபிடிக்கலாம். 6 மாதத்துக்கு முன்னாடி? அதாவது நான் எளிமையாக சொல்கிறேன். 60 வருஷம் முன்னாடியே சொல்லலாம். ஏன் அப்பா? ஏன்னா நம்மளுடைய தமிழ் ஆண்டுகள் 60. இந்த 60 ஆண்டுகளில் கணிதங்களை போட்டால் கட்டாயமாக சொல்லலாம். ஒரு பக்கம் 6 மாதத்திற்கு முன்னாடி எப்படி சொல்கிறதுனா, கார்த்திகை மாதம் மழை வரும் அப்படின்றத நீங்கள் வைகாசி மாதம் சொல்லலாம். காரணம், வைகாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய பௌர்ணமி எந்த நட்சத்திரத்தில் விழுகிறது என்பதை வைத்து கண்டுபிடிக்கலாம். சமீபத்தில் சென்னையில் முதல் அடுக்கு மாடியே தண்ணியில் மூழ்கி போனதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். இதுக்கு பழங்காலத்தில் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறாங்க. கேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமை, இவ்வளோதான். இதில் இந்த மொத்த ப்ரிடிக்ஷனும் இருக்குது. இந்த 3 இதில் அதாவது வைகாசி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வந்தால் அன்று செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும், கேட்டையாகவும் இருக்கணும். மூட்டை கட்டுறதுனா என்ன? பேக்கிங், மக்களையும் மூட்டை கட்டி அனுப்புறது. இதை அந்த பௌர்ணமியில் போய் பாருங்கள். அந்த வருடம் நடந்த டிசம்பர்லேயோ நவம்பர் எண்ட்லேயோ டிசம்பர் எண்ட்லேயோ ஒன்று நடந்தது. அந்த வருடத்து வைகாசி மாதம்னா ஏப்ரல், மே, ஜூன். அந்த மாத பௌர்ணமி எடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் வந்தது. அன்றைக்கு கிழமை எதுனா செவ்வாய்க்கிழமை. அதுபோல நிகழ்ந்தால் அந்த நகரம் அழியும்னு இருக்கு. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி இது மாதிரிலாம் நடக்கும். இவ்வளோதான் வார்த்தையா. கேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமை. மூட்டைன்றத மேகங்கள்னு எடுத்துக்கலாம். மூட்டங்கள். அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஃபார்முலா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை இன்றைக்கும் விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த கலாமிட்டி தெரிஞ்சிருந்தால் முதல்ல சொல்லியிருக்கலாமே. மக்கள் வேற எங்கேயாவது போயிருப்பாங்களே. முடியாது. 2வது கோமா என்ற ஆழ்ந்த மயக்க நிலை. கோமா ஸ்டேஜ். அதை இன்றளவுக்கும் எந்த மருத்துவராலும் சொல்ல முடியவில்லை. எப்போ கண் முழிப்பாருங்கிறத. ஆமாம். எப்போது இந்த கோமா தீருமா, கோமா தீராதா, இதை விளக்கி சொல்ல மருத்துவ உலகம் தயாராய் இல்லை, முடியவில்லை, தோல்வி பெற்றது. இங்கே மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லா மருத்துவர்களை கேட்டாலும்
கோமாவிலிருந்து எப்பொழுது திரும்பி வருவார் என்று சொல்லவே முடியாது. நமக்கு தெரிந்து சில பிரபலங்களே கோமாலே இருக்காங்க. இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பிரபலங்களோட குடும்பத்தார் சொல்றீங்க. குடும்பத்தார். சரி. ம். அப்போ ஜோதிடத்துல அது உண்டு. ஓ! அத பிரெடிக்ட் பண்ண முடியுமா? கட்டாயமா. இல்ல சார், இப்ப நான் வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு தலையில அடிபட்டு நானே கோமாக்கு போயிட்டேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு டாக்டர் சொல்றாரு, இந்த இந்த நரம்பு வந்து இந்த நிலையில இருக்கு. அதனால வாய்ப்புகள் வந்து கம்மியா தான் இருக்கு. இல்ல இத்தன நாளுக்குள்ள எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஜாதகம் எப்படி சொல்லும் சார்? சொல்லும். காரணம், இத நானே பரிசீலனை பண்ணி சொல்லியிருக்கேன். ஓ! நீங்களே? ஆமா. ஓ! என்னிடம் ஒரு ஜாதகம் வர்றது. அவர் பிப்ரவரி மாதம் போன வருடம் 8ஆம் தேதி காலையில் ஒரு ஸ்ட்ரோக், ஒரு அதிர்வு நாள் கீழே விழுந்து விடுகிறார். ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. கோமான்னு சொல்லிட்டாங்க. கோமாவில் வச்சுருக்காங்க. அது அதிகமான செலவு ஆகக்கூடிய ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் ஒரு நாள் இருந்தாலே 20,000 40,000 கூட ஆகும். அந்த மருத்துவமனையில் ஒரு மாதம் இருந்தால் அவருடைய குடும்பத்தாரால் செலவு பண்ண முடியாது. அப்போ அவங்க கேட்குறாங்க, இவர் திரும்பி வருவாரா வரமாட்டாரா? வருவார்னா எப்போ வருவார்? தசாபுக்தி கணக்குகளை போடும்போது புதன் ராகு 2 கிரகங்களை வைத்து தசாபுக்தி அந்தரம் எப்பொழுது மாறுகிறது என்று பார்த்தேன். 20ஆம் தேதி அதே வருடம் 20ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த தசாபுக்தி மாறிவிடுறது. தசாபுக்தி அந்தரம் மார்ச் 20ஆம் தேதி இவர் கண் விழிப்பார்னு எழுதி தர. கன்ஃபார்ம் பண்ணி சொல்றீங்க. 100%. மருத்துவ உலகம் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை எல்லாமே இதுல இருக்கு. ம். அவர் 20ஆம் தேதி மார்ச் காலை 8 மணிக்கு கண் விழிக்கிறார். ஆச்சரியமா இருக்கு சார். அதாவது ஒருவருடைய பெயரை சொல்லக்கூடாது என்பதால் அவருடைய பெயரை சொல்ல, அந்த குடும்பத்தார் ரொம்ப நன்றி தெரிவித்தாங்க. அவங்க வந்து சாதாரண ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு அவரை அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா செலவு கட்டுப்படி ஆகாதுன்னு. இதுக்கு தான் ஜோசியம். இப்போ அவர் அந்த மார்ச் 20ஆம் தேதி வரை அங்கே இருந்திருந்தால் பல லட்சங்கள் ஆயிருக்கும். அதை அந்த குடும்பத்தாரால் தாங்க முடியாது. சரி சார், இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எல்லா குடும்பத்தில் உள்ளவங்களும் கண்டிப்பா ஜோதிடம் மேல நம்பிக்கை உள்ளவங்க ஜோதிடர் போய் பார்ப்பாங்க. மற்ற ஜோதிடர்கள் வந்து இதுக்கு கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எல்லாராலையும் கணிக்க முடியும். எல்லாராலையும் முடியும். ஆனால் பெரும்பாலான ஜோதிடர்கள் 30 வருடம் கற்றுக்க வேண்டிய ஒரு ஜோதிடத்தை 30 நாளில் இந்தி 30 நாளில் தமிழும் போல 30 நாளில் ஜோதிடம் கற்றுக்கொள்வது எப்படி என்பதை படிச்சுட்டு வராங்க. அது ஆதாரமே கிடையாது. அதான் பேஸ்மெண்ட்டு வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு. அதுதான் அங்கே நடக்கும். அப்போது இதில் பலவிதமான ஆராய்ச்சிகளை பண்ணணும். ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கணும். ஏன் அந்த மாதிரி இருக்குது? இப்போ புதன் ராகு இவங்க 2 பேர் தான் காரணம்ன்றது காரணம். புதன் என்பது புத்திக்கு உரிய கிரகம். ராகு என்பது ஷேடோ பிளானட், நிழல் கிரகம். அப்போது அந்த புத்தியை நிழலானது மறைத்து கொண்டிருக்கிறதுன்றது தானே அர்த்தம். கோமானா என்ன? கண்டிப்பா கான்ஷியஸ்னஸ். அதை there is a shadow on that consciousness. அந்த ஷேடோ விலகிட்டா வெளிச்சம் வந்துடும். சார், நீங்க சொல்றீங்க அந்த ஷேடோ மறைச்சிடும். இவ்வளோ நாள் கோமால இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஏன் வந்து அவங்களால மீள முடியல? அவங்களும் நிறைய இடங்களுக்கு போய் பார்த்துருப்பாங்கல்ல. நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கோமால இருந்திருக்கலாம், பல பேரை பார்த்துருக்கலாம், பல பரிகாரங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனா ஏன் வந்து நீங்க ஒருத்தருக்கு சொன்னீங்கல்ல, அவருக்கு இருந்த வாய்ப்பு மற்றவர்களுக்கே இல்லை? அதாவது அந்த ஜாதக அமைப்பை பொறுத்தது. ஒரு சின்ன உதாரணம். இப்போ
நீங்கள் கோடை காலத்தில் வெயிலில் போகிறீங்க, உங்களுடைய முகம் கருத்து விடுகிறது. உடனே என்ன பண்ணுறீங்க, சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆயின்மெண்ட்டை போடுறீங்க, ஃபேஸு சரியாயிடுது. இயல்பிலேயே ஒரு கருப்பு வண்ணம் உள்ள ஒரு மனிதர், அவர் எத்தனை கிலோ அந்த ஆயின்மெண்ட்டை போட்டால் வெள்ளையாவார்? ஆக மாட்டார். அப்போது இது தற்காலிகமாக நடந்ததா அல்லது பூர்வ ஜென்ம புண்ணியமா? இதுதான் கணக்கு. அவருக்கு நடந்தது. அவருக்கு நடந்தது. கரெக்டா? இப்போ சாதாரணமாக ஏற்பட்ட தாக்கமாக இருந்தால் மருந்துனால சரி பண்ணலாம். இயல்பிலேயே இருந்தா இது நடக்கணும், இதுலேருந்து இவர் மீளணும்னு அதுலேயே இருக்கு. ரைட்டா? கால் ஒருவருக்கு முறிந்து போனால் சரி பண்ணலாம். பிறக்கும் போதே காலே இல்லாமல் பிறந்தா அவருக்கு என்ன பண்ணுங்க? அப்போது 2 விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று பூர்வ ஜென்ம கர்மா, அல்லது இந்த பிறவியில் நாம் செய்த தவறு. இதுதான். இந்த 2த்தையும் கணக்கு போட்டு எது பூர்வ ஜென்ம வினை பயன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. சரி, இந்த 4 முனை 12 கட்டங்கள் இதுதான் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை நிர்ணயிக்குது. அப்படிங்கும்போது இத்தனை காலமா ஜோதிடத்தோட பங்கு இதுதான். ஆனா நீங்க சொல்றீங்க அறிவியலுக்கு நிகரானது ஜோதிடம். மலையை கூட இல்லை அறிவியலுக்கு நிகரானதுன்னு நான் சொல்லல. அறிவியலை விட மேன்மையானது சாரி அறிவியலை விட மேன்மையானது ஜோதிடம் அப்படின்னு சொல்றீங்க. இருந்தாலும் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை கம் டு த கன்க்ளூஷன் வந்து எல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தானே எல்லா விஷயங்களுக்கும் கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அறிவியல் தானே கொஞ்சம் மேன்மையா இருக்கணும். ஆனா நீங்க ஜோதிடம் மேன்மையா இருக்குன்னு சொல்றீங்க. நான் சொல்றேங்க, இது வந்து விஞ்ஞானம். ஜோதிடம் என்பது மெய்ஞானம். மெய்ஞானம் என்பது விஞ்ஞானத்தை விட பல மடங்கு உயர்ந்தது. ஏதாவது உதாரணம் சொல்லலாம்? அது உதாரணம் விடுங்க. நான் என்ன சொல்றேன், நம் கண்ணால் பார்க்காததாலேயே அந்த பொருள் இல்லை என்று சொல்ல முடியாது. நீங்க பார்க்கல, அவ்வளோதான். இப்போ காற்றை நம்ம பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. ஆனால் அந்த காற்று இல்லைன்னா நான் உங்களை பார்க்க முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. அப்போது எது உயிருக்கு மிக முக்கியமானதோ அதை நம்மால் காணவே முடியாது. மற்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். எது முக்கியமானது? காற்று. அந்த காற்றை நம்ம பார்க்க முடியல. அப்போ காற்றே இல்லைன்னு சொல்கிறோமா? அந்த இலை அசைகிற வரைக்கும் காற்றுன்னு ஒன்று இருக்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அந்த காற்றுல தான் நம்மலாம் சுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமான மூச்சு காற்றே கண்ணுக்கு தெரியல. அப்போது அது இல்லை என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. அப்போது நமக்கு நம் புலன்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எல்லாருமே 3 பரிமாணம் உள்ள உலகத்தில் வாழறோம். 3 டைமென்ஷன் வேர்ல்டு. 3 டைமென்ஷனுக்கு மேலே உள்ள உலகம் இல்லை என்று சொல்ல முடியாது உங்களால். கரெக்டா? இப்போ 2 டைமென்ஷனில் ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 3 டைமென்ஷனே தெரியாது. ஸோ நம்மை இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நாய் உங்களால் ஒரு 100 ஸ்மெல் வாசங்களுக்கு மேலே வச்சுக்க முடியாது ஞாபகம். ஆனால் நாய் 1,00,000 வாசனையை வச்சுக்கும் நினைவில். அதனால தான் காவல்துறையில் உபயோகப்படுத்துகிறாங்க அதை. அப்போது அது உங்களோட சுப்பீரியர் தானே. அப்போ ஏன் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இதை விஞ்ஞானம் சொல்ல முடியாது. இது விஞ்ஞானத்தால் ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஏன் அது மாதிரி? முதல்ல ஜனனம்னா என்ன, மரணம்னா என்னன்னு விஞ்ஞானத்தால் விளக்க முடியல இன்னைக்கு வரைக்கும். அல்லது மனிதன் எதற்கு பிறக்கிறான் உலகத்தில், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பர்த், அதை சொல்லவே விஞ்ஞானத்தால் முடியாது. இப்போ மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, கடைசியில் கடவுளை வேண்டிக்கோங்கன்னு. கரெக்டா?
அப்போது கடவுளை வேண்டிக்கோங்கன்னா அப்போ விஞ்ஞானம் எதுக்கு? கடைசி வரை போராடி ஜெயிக்கணும். அது ஜெயிக்காத வரைக்கும் எந்த விஞ்ஞானமும் உபயோகம் இல்லாது தான் போகும். இதுதான் சுருக்கமான கருத்து. ஜோதிடத்தில ஜோதிடர்கள் சரியில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனா ஜோதிடம் உயர்ந்தது. ஜோதிடம் மிக பெரிய உயர்வான நிலையில இருக்கு. இல்ல ஜோதிடத்துல அறிவியலோட பங்கும் இருக்கா சார்? அதாவது நான் மறுபடியும் சொல்றேன். அறிவியல் ஜோதிடத்துக்கு சகோதரன் போல. அதாவது இளைய சகோதரன். அப்படி இருக்கும்போது மூத்த சகோதரன் இளைய சகோதரனை விட அனுபவம் அதிகம் உள்ளவன். அது நிறையா ஆராய்ச்சி பண்ணினா தான் அது புரியும். பொதுவாவே ஜோதிடம் இப்பொழுது அது படும் பாடு ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கு. அதாவது ஜோதிடர்கள் பொன் ஓடு கையில வச்சுட்டு பிச்சை எடுக்கிறாங்க. அது ஏன் பொன் ஓடு இருக்கே நம்ம எதுக்கு பிச்சை எடுக்கணும்னு தெரியல. அது நீங்க அந்த இயல்புல இருக்காங்க. இவங்களுக்கு காமதேனு குடுத்தாலும் பால் கறந்து தான் வியாபாரம் பண்ணுவாங்க. காமதேனு எது கேட்டாலும் குடுக்குமே. எதுக்கு நம்ம பால் கறந்து வியாபாரம் பண்ணணும்? இதுதான் இன்றைய நிலைமை. அதனால ஆராய்ச்சி செய்தால் விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்களை ஜோதிடத்தால் கண்டுபிடிக்க முடியும்.